வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்டில் டீமன் லாடா மாறிடுவான். ஆனால் அந்த டீமன் லாடு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்தில் நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பற்றின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப ஈஸியான வேலை தான். நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? கட் பண்ணும்போது ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணணும்னு சொன்னேன்னா நல்லா. நீ கட் பண்ணும்போது ஈக்குவலான ஸ்ப்ரவுட் இருக்கணும். அதாவது அங்கிட்டும் அதிகம் இருக்கக்கூடாது, இங்கிட்டும் அதிகம் இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க. அப்படி கட் பண்ணணும்னு சொன்னால் தான் நமக்கு இன்னமும் நிறைய விளைச்சல் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியாவது ரொம்ப ஈஸியாக இருக்கு பாரு. சரி, இந்த பொட்டேட்டோ வருது, இதை கட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ வீசுறானா. அதை பார்த்துட்டு அவள் கத்துறா, நான் இதை கட் பண்ணுறேனே முதல்ல சொல்லவே இல்லை. அவள் அப்படி கத்தும் போதே பார்த்தா நம்ம ஹீரோ வீசுறானா. அதை பார்த்தா வெட்ட ஆரம்பிக்கிறா. எல்லா பொட்டேட்டோவும் கண்ணாமலான்னு வெட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகிட்டு அதை போய் எடுத்து பார்க்குறானா. எடுத்து பார்த்துட்டு சொல்கிறான், நான் எதிர்பார்த்த மாதிரியே தான், நீ ரொம்பவே பர்ஃபெக்டா கட் பண்ணியிருக்க. இப்போ ஹீரோ சொல்றான், எனக்கு இது முன்னாடியே தெரியும். நீ மட்டும்தான், உன்னால மட்டும்தான் இதை பர்ஃபெக்டா வெட்ட முடியும்னு எனக்கு தெரியும் சிகிரி. அதை கேட்டுட்டு வெக்கப்பட்டு நிக்கிறா. திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறா, நீ என்ன நினைச்சடி மேன்? உன்னோட அந்த மயக்கிற மாதிரியான பேச்சுக்கு நான் திருப்பி வாங்கி விழுவேன் நான் நினைச்சேன். நீ ஒரு ஏமாத்துக்காரன், மோசடிக்காரன், அதோட நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு அவ கத்துறா. இப்போ ஹீரோ பார்த்தோம்னா டக்குன்னு அவன் கிட்ட வந்துடுறானா. கிட்ட வந்துட்டா அவங்களோட கையை பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கிறா. அம்மா நீங்க இப்போ என்ன பண்றீங்க? பார்த்தா நம்ம ஹீரோ அவளோட பிளேட்ல இருக்க இதை தொடச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ தொடக்கிற பார்த்துட்டு அவள் தங்கிக்கிட்டே கேட்குறா, ஆமாம் நீங்கள் இப்போ என்ன தான் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு அவள் கேட்குறாளா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், வேற என்ன, இந்த பொட்டேட்டோ ஜூஸ் உன் மேலே தெரிச்சிருக்க, அதனால தான் நான் அதை தொடக்கணும்னு பார்க்குறேன், இது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக்கில் கேட்குறான். இப்போ அதை பார்த்து சிக்கிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறா, அட நீ என்ன பண்ணுற, நீ என்ன பைத்தியமா? ஏன் என்ன அப்படி பார்க்குற? உன்னோட அந்த கண்கள் அதில் ஒரு சின்சியாரிட்டி தெரியுது. ஏன் என்னோட ஆள் மனசு ரொம்பவே சூடா ஒரு ஃபீலிங் தருது அப்படின்னு அவன் நினைக்கும் போது இங்கிட்டு பார்த்தா ஹீரோ இன்னொன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஒரு கடமை உணர்ச்சியோட அந்த பிளேடை சுத்தம் பண்ணேன்னு சொன்னா தான் ஒரு பொட்டேட்டோலேருந்து இன்னொரு பொட்டேட்டோவுக்கு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கும். அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சா அவன் தொடச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ சிகிரிகிட்ட போயிட்டு சொல்கிறான், நான் திருப்பியும் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்குறேன், நீ ஒரே ஆள் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த டிமன் மட்டும் வெட்டிச்சுன்னு சொன்னால் இதனால எனக்கு நிறைய பொட்டேட்டோ மற்றவங்களுக்கு தரது சேவா. இப்போ சிகிரி சொல்கிறா, சரி நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஏன்னா நான் இல்லாமல் தான் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ ஒரு முட்டாள் டிமன் லாட்ரா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ சரி நான் போயிட்டு சுடுதண்ணியும் துணியும் கொண்டு வரேன், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் வெட்டுவோம். அப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீ எதை நினச்சிதான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு புரியலை முட்டாள். இப்போ பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டும் போது ஹேர்டாக் மேலே இருந்து பார்க்குறான். அப்போ அவங்க பேசிக்கிறாங்க, ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு, உன்னோட அந்த வலது கையில் இருக்கிறத நான் தொடச்சிடுறேன். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை சர்க்கா வச்சு என் கையை பிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சீரி சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஐயோ என்னை மன்னிச்சிரு, நீ ரொம்பவே டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போதே அவள் சொல்கிறா, இல்லை நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் எதையுமே சொல்லலை, இதை வெட்டி வெட்டி எனக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குது. சரி இந்த நேரத்தில் சரியான ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ அவளோட ஒரு ஸ்வாடு தொடச்சிக்கிட்டே அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். முளைக்கில உருளைக்கிழங்கு வளரும், பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கான். அவளை வெக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ஏர்டாக் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், என்ன ஆச்சுக்கிறே, நீ அவனுக்கு ரெண்டு பேர் மாதிரி ஒரு முட்டாளாயிட்டியா என்ன? நீ அவன் கொஞ்சோண்டு பாராட்டினாங்கிறதுக்காண்டி நீயாவே வாலண்டியராக போய் எல்லா வேலையும் செய்கிற பார்த்தியா? இப்போ நமக்கு ஆசராட்டை காட்டுறாங்க. ஆசராட்டை பார்த்தா எப்பயும் போல அதே டைலாக தான் கேட்குறான், நான் ஏன் வாழ்கிறேன், நான் எதுக்காண்டி வாழணும், ஒரு லைட்டிங் ராடாக நான் வாழ்கிறதுனால என்ன பையன், இதனால நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஏன் நான் வாழணும், ஏன் நான் ஒரு லைட்டிங் ராடாக இருக்கணும், இந்த லைட்டிங் ராடாக இருக்கிற அளவுக்கு நான் ஒருத்தியான லைஃபாக வாழ்கிறேன். இப்போ பார்த்தோம்னா அந்த சின்ன பொண்ணு வருது, வந்துட்டு சொல்லுது, லார்ட் ஆசராட் பெரியவங்களாம் சேர்ந்து உங்களுக்காண்டி சின்ன உருளாங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வேணா ஒரு சின்னோண்டு கேம் விளாடுவோமா அப்படின்னு அவள் கேட்குறாளா. அதை பார்த்து ஆசராட் கேட்குறான், ஏ பொடுசு நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன மாதிரியான ஒரு ஹை ரேங்கிங் டீமன் போய் உன்ன மாதிரியான ஒரு லோ ரேங்கிங் டீமனோட விளாடுவேன்னு நான் எதிர்பார்த்தியா? நீ மட்டும் இப்போ என் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே முழுசாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்லும் போதே அந்த பொண்ணு பார்த்தா உருளாங்க தூக்கி அவன் நோக்கி வீசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் கத்துறான், உன்னால் ஒரு உருளாங்க கூட குறிப்பாத்து வீச முடியல, நீ எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இங்கே பாரு இங்கே பார்த்து வீசு, இல்லைன்னா நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு ஆசராட் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஏர்டாக் வந்து ஆசராட்டை பார்த்து சொல்கிறான், அதாவது ஆசராட்டை இனிமேல் கணக்கில் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவன் தோற்று போய் ஒரு முட்டாள் ஆகிட்டான், அதோட இப்போ அவன் ஒரு குப்பை மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கான். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வருவான், எல்லா ஃபார்மர்ஸும் இங்கே கவனிங்க, நம்ம விளைவிக்க வேண்டிய பொட்டேட்டோவை நாங்கள் கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே வர்றாங்க. ஒரு வழியாக நம்ம பொட்டேட்டோவை நம்ம இடத்துல விளைய வைக்க போகிறோம். இப்போ வந்து ஏர்டாக் பாலை பார்த்து சொல்கிறான், பால் ஆரம்பத்தில் ஒரு முட்டாள் தான், இப்போ எல்லாருமே இங்கே முட்டாள் ஆகிட்டாங்க, என்ன தவிர இங்கே இருக்கிற யாருக்குமே கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இப்போ அங்கே இருக்கிற அந்த ஃபார்மிங் டீமில் இருக்கவங்களாம் போய் சொல்கிறாங்க, சிகிரி மேம் ரொம்பவே நன்றி, உங்களால் தான் எங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிய போகுது, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வெட்டினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். இப்போ சிகிரி அவங்கள பார்த்து சொல்கிறா, இல்லை இதை நான் ஒன்றும் உங்களோட நன்மைக்காண்டி எல்லாம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறாளா. அதை பார்த்து ஹேர்டாக் யோசிக்கிறான், என்ன முகம் அது, என்ன மூஞ்சி அது, 4 கிரேட் டீமன் ஜெனரலோட மூஞ்சி அது சிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தான் ஒரு
பொட்டேட்டோ முளைக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறதுனால அதை நினச்சி சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் எல்லாருமே டீமன்ஸ்னு சொல்லிக்க வெக்கப்படணும். இங்கே இருக்கிற எல்லாருமே முட்டாள், எல்லா டீமனுமே முட்டாள். நான் ஹார்டாக், இங்கே இருக்கிற டீமன் குலத்தோட ஒரே ஒரு புத்திசாலியான டீமன். நான் தான் இப்போ அடுத்த டீமன் கிங்காக ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உருளைக்கிழங்க பிளான் பண்ணிக்கிட்டே இங்கே கவனிங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் உருளைக்கிழங்க ரொம்ப ஆழத்தில் போச்சிடக்கூடாது. அதை நீங்கள் மேலே அப்பல குத்தி மட்டும் விடுங்க. அப்போ தான் அதோட ஸ்ப்ரவுட் அழகாக வளர்ந்து நிறைய தூரம் போகும். அதோட அது மட்டும் மண்ணுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதோட பூச்சி இது மாதிரியான விஷயங்கள் பரவும். இப்போ பால் சொல்கிறான், பால் வந்து அந்த மாதிரியான பூச்சியை கொல்றதுல ரொம்பவே சிறந்தவன். அதனால பால் வேணா அதை கொல்லட்டுமா? அதை கேட்டுட்டு சொல்கிறான், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு பால், அது மட்டும் போதும். நம்ம விதைக்கிற ஒரு பொட்டேட்டோ சீட்லேருந்துமே கண்டிப்பாக ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலான நிறைய இடத்துலேருந்து அது முளைக்கும். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஒரே இடத்துல முளைக்கிறது நல்ல விஷயமா இல்லை நிறைய இடத்துல முளைக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்டுட்டு கூட்டமாக கத்துறானுங்க, நிறைய இடத்துல முளைக்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம், இல்லை கம்மியான இடத்துல முளைக்கிறது தான் அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அதை பார்த்துட்டு ஏர்டாக் யோசிக்கிறான், என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க. இப்போ பார்த்தோம்னா 2 டீமன் ஏர்டாக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுது. என்ன நம்ம டீமனோட பேசிக்கிட்டு இருக்காரு, நிறைய முளைக்கிறது தானே நல்ல விஷயம், நிறையா இருந்தால் தானே நமக்கு நிறையா கிடைக்கும். ஆமாப்பா, நீ சொல்கிறதான் சரி, ஒருவேளை நம்ம டீமனோட தப்பாக சொல்கிறாரு போல அப்படின்னு அவனுக்கு சொல்லும்போது நம்ம ஏர்டாக் சொல்கிறான், பைத்தியக்கார டீமன்ஸ், கொஞ்சமாச்சும் உங்கள் மூலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ வந்து நிறைய இடத்துல அது முளைச்சிச்சுன்னு சொன்னால் நியூட்ரிஷன் நிறைய தேவைப்படும். ஒரு உருளைக்கிழங்கு வளரணுங்கிறப்ப அது நிறைய இடத்துல வளர்ந்துச்சுன்னு சொன்னால் ஒரு உருளைக்கிழங்குக்கும் சரியான நியூட்ரிஷன் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அது டேஸ்ட்டும் அதோட ஹெல்த்தினஸ் அதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போயாச்சும் புரியுதா அப்படின்னு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஏர்டாக்கை பார்த்து கேட்குறான், ஏர்டாக், அது உனக்கு எப்படி தெரியும்? அது நீ சொன்னது ஒன்று கூட தப்பு கிடையாது, நீ பர்ஃபெக்டாக சொன்ன, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ முன்ன பின்ன ஃபார்மிங் பண்ணியிருக்கா? என்ன நினைக்கிறீங்க டீமன்லார்ட்? இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் கூடவா எனக்கு தெரியாது? நிறைய இடத்துல அது முளைக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் உருளைக்கிழங்குக்கு நியூட்ரிஷன் கிடைக்காதுங்கிற இந்த சின்ன விஷயம் கூட அடிப்படையாக எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், சரி அப்போ ஒரு பொட்டேட்டோ விதையிலேருந்து மொத்தமாக எத்தனை இது முளைக்கலாம்? அதுக்கு ஏர்டாக் சொல்கிறான், இதெல்லாம் என்ன விஷயம், இதுக்கான கண்டிப்பான ஆன்சர் கண்டிப்பாக 2 தான். ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு கூட எனக்கு புரியலை. எல்லாருக்கும் காமனாக தோன்றது என்ன விஷயம் தெரியுமா? கண்டிப்பாக ஏன் நம்ம 2 ஸ்ப்ரௌட்டை வளர்க்கணும்? அது மாதிரி 2 இடத்துல இது முளைக்கிறதுன்னு சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நியூட்ரிஷன் குறையும். அதுக்கு பதிலாக நம்ம அதை ஒரு இடத்துலேயே முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை ஒரு இடத்துல முளைக்கிறது உடஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட வேரே ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த செகண்டாக இருக்கிறது தான் அதுக்கான வேர்க்கோட எந்த பிரச்சனையும் வராமல் இங்கேருந்து சன்லைட்லேருந்து அதற்கான நியூட்ரிஷனையும் இதையும் ஜெனரேட் பண்ண கரெக்டாக இருக்கும். அப்போ சரி, இதுக்கு பதில் சொல்லு. அதாவது நம்ம அந்த பொட்டேட்டோ சீடை இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை சுற்றி மேடாக்குறோமே, அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? அதாவது நம்ம சொன்னோம்னு பார்த்தோம்னா அதனால கூட நிறைய இது வளரும்னு நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத நிறைய செடி கூட வளரும். ஏன்னா நம்ம இந்த மண்ணை நிறைய இதுலேருந்து சேர்ந்து செஞ்சுருக்கோம். மரப்பட்ட சாம்பல் இது மாதிரி நிறைய நியூட்ரிஷன் இதுன்னு கலந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உருளைக்கிழங்கு செடி மட்டும் வளரணும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் நிறைய களையும் வளரும். நம்ம அதை களையெல்லாம் எடுத்தே ஆகணும். இது மாதிரி ஏர்டாக் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தரும் ஷாக் ஆகுறாங்களா? இதை கடைசியாக கேட்டுட்டு ஹீரோ, எல்லாரும் கை தட்டுங்க, ஏர்டாக்கு கை தட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். நம்மளோட ஃபார்மிங் ஜீனியஸ் ஆன ஏர்டாக்கு எல்லாரும் கை தட்டி உங்களோட கரகோஷத்தை எழுப்புங்க. இப்போ எல்லாரும் கத்துறாங்க, ஜீனியஸ் 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 அப்படின்னு கத்துறாங்களா? அதை கேட்டு ஏர்டாக் கடுப்பாகிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான். அதுக்கப்புறமேட்டு மனசுக்குள்ள நினைக்கிறேன், அம்மா என்ன முட்டாள்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இவங்கெல்லாம் பாராட்டுறதை பார்த்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே என்னதான் நடக்குது, நான் ஏன் ஒரு முட்டாள் மாதிரி அழுகிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட போறான் ஏர்டாக். இப்போ வில்லத்தனமா ஃபேஸ் வச்சுட்டு சொல்றான், உனக்கு இருக்க இந்த திறமைக்கும் இந்த புத்திசாலித்தனத்துக்கும் கண்டிப்பா நம்மளோட டீமன் கைண்ட்லேயே இருக்கிற புத்திசாலியிலே நீ தான் ரொம்பவே புத்திசாலியானவன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை தரலான் இருக்கேன். இன்னையிலேருந்து இந்த ஃபார்மிங் லேண்டுக்கு, அதாவது இந்த ஃபார்மிங் டீமுக்கு நீ தான் லீடர் சீஃபா இருக்க போற. இதை கேட்டுட்டு ஏர்டாக் கடுப்பாகிறான், என்ன நினைக்கிறீங்க? என்னோட இந்த புத்திசாலித்தனமா இருக்கிற இந்த யோசனை, அந்த டீமன் குலத்துல இருக்கிற இந்த மாதிரியான ஒரு திறமை, இது எதுக்கு தெரியுமா? மற்றவங்கள்ட்ட இருந்து கொல்லவும் திருடவும், அதுக்காண்டி தான் இது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோ அவனுங்களை பார்த்து கத்துறானுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஃபார்மிங் சீஃப் லீடரா இருக்கிற இவருக்கு உங்களோட மரியாதையை செலுத்துங்க. இப்ப எல்லாரும் அவங்க மரியாதை செலுத்துற விதமா எல்லாரும் பாராட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவன் கட்டுப்பாகிறான், தரங்கெட்ட தகுதி குறைஞ்ச டீமன்ஸ்களா நீங்க எல்லாம் இப்ப மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி அவன் மனசுல யோசிச்சுட்டு டக்குன்னு வெளியே லுக்க மாத்திட்டு, இன்னையில இருந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் என்ன சொல்றேனோ அதுதான் கேட்கணும், இனிமே ஃபார்மிங் டே அப்படி ஒரு கூலான லுக்ல சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் கொஞ்ச காலத்துக்கு இவனுங்களை வழி நடத்தலாம்னு நினைக்கிறேன், அது கொஞ்ச காலம் தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்போ பார்த்தோம்னா ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது, இருக்கிற 4 டீமன் ஜெனரலோட மனசை நீங்க மாத்திட்டீங்க. என்னது மாத்திட்டனா அப்படின்னு ஹீரோ சிஸ்டம் மெசேஜ்
மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கான். பால் ஒரு முரடன் கோவக்காரன், யார் பேசினாலும் மதிக்க மாட்டான், மரியாதையே கொடுக்க மாட்டான். அப்படியாப்பட்டவன் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா இருக்கான். என்ன அதை நானா பண்ணேன், எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாதுப்பா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ரெண்டே இல்லாத ஆசராட்டுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டை கொடுத்துருக்கீங்க, அதோட அவனோட அந்த கோவப்படுற தன்மையை நீங்க குறைச்சிருக்கீங்க. என்னது ஃப்ரெண்டா? அப்படி யாரும் நான் அவனுக்கு கொடுத்தனா என்ன? பனிப்பாறை மாதிரி இருக்கிற சிகிரியோட மனசை நீங்க உருக்கி அவளுக்குள்ள ஒரு காதலுங்கிற ஒரு விஷயத்த புகுத்திருக்கீங்க. ஓ அப்படியா? அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அவளுக்கு. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நம்ம ஹீரோ பண்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப யோசிக்கிறான், நான் அவன் என்ன பண்ணான். நீங்க ஹேர்டாக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அவன் எல்லாரும் அவனை கவனிக்கணும், அவனை எல்லாம் ரெகனைஸ் பண்ணணும்னு நினைச்சான். நீங்க அதை நிறைவேற்றிட்டீங்க. இந்த 4 பேரோட மனசை என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியலப்பா. எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு டிஃப்ரெண்டான எண்ணங்கள் இருக்கு. இதனால உங்களுக்கு 200 ஹாப்பி பாயிண்ட் தராங்க. அதோட உங்களுக்கு ஒரு புது ஸ்கில்லா பிளடி ஐன்னு ஒரு ஸ்கில் தரப்படுது. என்னது பிளடி ஐஸா? இது மாதிரியான ஒரு ஸ்கில் கேம்லயே கிடையாது. ஒருவேளை இதுவும் அந்த ஃபார்மர் த்ரோன் மாதிரி ஒரிஜினலா இந்த கதையிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லா இருக்குமோ? இந்த ஸ்கில் என்னன்னா, அதாவது உங்களால கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூச்சரை பார்க்க முடியும். அதோட இது கூல் டவுன் ஆக 6 மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு லிவிங் கிரியேச்சர் இல்லைன்னா ஒரு பொருள், அதுவும் இல்லைன்னா ஒரு வானம், அதாவது உங்களால வானத்தை கூட பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் இரு, என்னால வானத்தை பார்க்க முடியுமா? அது வானத்தோட ஃபியூச்சரை கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியுமா? சூப்பர். இதோட இப்ப எனக்கு வானிலை அறிக்கையும் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.